இருமிடறு பிடித்தேனோ செல்வப்பிள்ளையைப் போலே. சுவாமி ராமானுஜர் திருவரங்கத்தில் இருந்த சமயம் ஒரு சோழ அரசன் பல தொல்லைகள் கொடுத்தான். அந்த சோழன் தீவிர சைவப்பற்றுடையவன். சிவனே பரம்பொருள் என்று எழுதி அதில் ராமானுஜரிடம் கையெழுத்து வாங்க நினைத்தான். வீரர்களை திருவரங்கத்திற்கு அனுப்பி ராமானுஜரை அழைத்து வரச் சொன்னான். விஷயம் அறிந்த ராமானுஜரின் பிரதான சீடரான கூரத்தாழ்வான் ராமானுஜருக்கு பதில் தான் காவி உடை அணிந்து சோழ அரசனிடம் சென்று தன் கண்களை பறிகொடுத்தார். ராமானுஜர் சீடர்களின் வேண்டுகோளை ஏற்று மேலை நாட்டுக்கு சென்றார். மேற்கு திசையில் சென்ற ராமானுஜரும் சீடர்களும் ஒரு மலைப்பகுதியை அடைந்து வழி தெரியாது மழையிலும் குளிரிலும் 6 நாட்கள் துன்புற்றனர். நல்ல வேளையாக சில வேடர்கள் இவர்களை கண்டு தேனும் தினைமாவும் அளித்தனர். அந்த மலை காட்டிலேயும் திருமலை நல்லான் என்பவர் அவ்வேடர்களுக்கு பஞ்சசம்ஸ்காரம் செய்திருந்ததைக் கண்டு ராமானுஜர் வியந்தார். பின்னர் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் வீட்டில் தங்கி அங்கிருந்து நீலகிரி மலைத்தொடரில் அடர்ந்த காடுகளை கடந்து கர்நாடகத்தில் நுழைந்து சாலக்கிராமம் என்னும் இடத்தில் தங்கி இறுதியில் தொண்டனூர் என்னும் இடத்தை அடைந்தனர். அங்கே ஒரு பெரிய ஏரி இருந்தது. அதன் அருகே ஒரு குட்டில் அமைத்து தங்கியிருந்தார். தொண்டனூர் ஏரியில் தினமும் தன் அனுஷ்டானங்களை செய்து வந்தவர் எதிரே நிற்கும் கம்பீரமான யதுகிரி என்னும் மலையை தரிசித்துக் கொண்டே இருந்தார். யதுகிரி என்றும் யாதவாத்ரி என்றும் பெயர் பெற்று விளங்கிய இந்த மலையே இன்று மேல்கோட்டை என்று வழங்கப்படுகிறது. பிரம்மாவின் புதல்வர்களாகிய சனகன், சனந்தன் ஆகியோரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட திருநாராயண பெருமாள் இங்கு கோவில் கொண்டிருந்தார். ராமர் பட்டாபிஷேகத்தின் பொழுது விபீஷ்ணனுக்கு தான் பூஜை செய்த ரங்கநாதரை பரிசாக கொடுத்தார். அந்த பெருமாள் தான் திருவரங்கப் பெருமாள். அதன் பிறகு ராமரும் லவகுச்சர்களும் ராமப்பிரியன் என்ற பெருமாளை பூஜித்தார்கள். அந்த பெருமாள் இந்த மலையில்தான் இருக்கிறார். ராமானுஜர் அந்த ஊர் மக்களிடம் அந்த மலை மேலே கோயில் இருக்கிறதா என்று கேட்டார். கோவிலா? எங்களுக்கு தெரிந்து அங்கே கோயில் எதுவும் இல்லையே. மலை மீது ஏறவே முடியாது. போகும் இடமெல்லாம் முள்ளும் கற்களும் இருக்கும் என்றனர் அந்த ஊர் மக்கள். தினமும் ராமானுஜர் தொண்டனூர் ஏரியில் குளித்துவிட்டு தன் அனுஷ்டானங்களை முடித்துவிட்டு கீழிருந்தே அந்த மலையை வணங்குவார். ஹொய்சல மன்னன் பிட்லதேவன் அந்த நாட்டை ஆண்டு வந்தான். அவன் சமண மதத்தை தழுவியிருந்தான். அவனுடைய அழகிய இளவரசிக்கு பேய் பிடித்திருந்தது. யாராலும் குணப்படுத்த முடியவில்லை. ராமானுஜர் என்ற சந்நியாசி வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டு ராமானுஜரை வந்து வணங்கி தன் மகளை பற்றி கூறினான். ராமானுஜர் அரண்மனைக்கு சென்று இளவரசியை குணப்படுத்தினார். மன்னன் ஆனந்தமடைந்தான். ராமானுஜரின் அறிவுரைகளை கேட்டு சமணனாயிருந்த பிட்லதேவன் ராமானுஜரை தன் குருவாக ஏற்று வைணவத்திற்கு மாறினான். தன் பெயரையும் விஷ்ணுவர்தன் என்று மாற்றிக்கொண்டான். இந்த சமயம் ராமானுஜருக்கு தன்னிடம் இருந்த திருமண் கட்டிகள் தீர்ந்துவிட்டது. திருநாராயண பெருமாள் கனவில் வந்து ராமானுஜரை மலை ஏறி கல்யாணி புஷ்கரணிக்கு கரைக்கு வரச் சொன்னார். அரசனின் உதவியோடு காட்டில் வழி ஏற்படுத்தி கொண்டு மலை ஏறி திருக்குளக்கரையில் இருந்த திருத்துழாய் மரத்தடியில் ஒரு புற்றை கண்டார் ராமானுஜர். மண்ணை நீக்கியவுடன் அங்கு திருநாராயண பெருமாளை தை மாதம் புனர்வசு அன்று கண்டு மெதுவே வெளியே எழுந்தருளப் பண்ணினார். அந்த பெருமாளின் திருமேனி அழகை கண்டவர் நம்மாழ்வார் அவரை பற்றி பாடியதை நினைவு கூர்ந்து அப்பாடலை திருநாராயண பெருமானின் திருவடிகளுக்கு சமர்ப்பித்தார். அரசன் அங்கே பெரிய கோயில் ஒன்றை கட்டினான். பெருமாளை அங்கே பிரதிஷ்டை செய்தார்கள். ஆனாலும் எல்லோருக்கும் உற்சவர் இல்லையே என்ற குறை இருந்தது. திருநாராயணபுரத்து உற்சவமூர்த்தி ராமப்பிரியர். இவர் ராமபிரானால் அயோத்தியில் திரேதா யுகத்தில் ஆராதிக்கப்பட்டு பின் குஜனின் பெண்ணுக்கு கல்யாணம் நடந்த பொழுது மாப்பிள்ளையான யாதவ ராஜாவிற்கு கொடுக்கப்பட்டவர். யாதவ அரசன் மதுரா நகரத்தில் துவாபர யுகத்தில் பூஜித்து பின் அதே வம்சத்தில் தோன்றிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனாலேயே பூஜிக்கப்பட்டவர். கண்ணனே இந்த உற்சவ மூர்த்தியை மேல்கோட்டையில் ஸ்தாபித்தார். டெல்லி பாதுஷா எம்மாடு ராயன் படையெடுத்து விக்கிரகங்களை கொள்ளையடித்தபடியால் தற்போது ராமானுஜர் கலியுகத்தில் இங்கு வந்த பொழுது உற்சவமூர்த்தி அங்கு இல்லை. ராமானுஜர் சற்றும் தாமதிக்காமல் தில்லிக்கு புறப்பட்டார்.
ராமப்பிரியனை காண உள்ளம் துடித்ததால் எங்கும் நிற்காமல் ஓய்வெடுக்காமல் வேகமாக டெல்லி சென்றடைந்தார். தாமதிக்காமல் அரண்மனைக்கும் சென்றார். டெல்லி சுல்தான் ராமானுஜரை வணங்கி, உங்களை பார்த்தால் சந்நியாசி மாதிரி இருக்கிறது, உங்களுக்கு எதுவும் தேவைப்படாதே, அப்படி இருக்க என்னிடம் என்ன வேண்டும் தாங்களுக்கு என்றார். எங்கள் பிள்ளை ராமப்பிரியன் உங்களிடம் இருக்கிறான், அவனை எனக்கு கொடுக்க வேண்டும் என்றார் ராமானுஜர். டெல்லி அரசனுக்கு ஒன்றும் புரியவில்லை. உங்கள் பிள்ளையா என்று குழப்பத்துடன் கேட்டான். எங்களிடம் இருந்த உற்சவர் ராமப்பிரியன் உங்கள் அரண்மனையில் இருக்கிறான் என்று விளக்கினார் ராமானுஜர். சுல்தான், சந்நியாசியே, நாங்கள் பல கோவில்களில் பல விக்கிரகங்களை கொண்டு வந்தோம். அவைகள் எங்கள் ஒரு கிடங்கில் இருக்கிறது. அங்கே சென்று உங்களுக்கு வேண்டியதை எடுத்துக்கொள்ளும் என்று அனுமதி கொடுத்தான். ராமானுஜர் ஏராளமான விக்கிரகங்கள் இருந்த கிடங்கை பார்த்து மலைத்து போனார். ஆனால் அவர் தேடி வந்த ராமப்பிரியன் அங்கே இல்லை. மீண்டும் சுல்தானிடம் முறையிட்டார். சுல்தான் யோசித்தார். என் மகள் ஒரு விக்கிரகத்தை விளையாட்டு பொம்மையாக வைத்திருக்கிறாள், ஒருவேளை அதுவாக இருக்கலாம் என்று ராமானுஜரை அந்தப்புரத்திற்கு அழைத்துச் சென்றான். அங்கே இளவரசியின் கையில் ராமப்பிரியன் இருந்தார். மனதை கொள்ளை கொள்ளும் ராமப்பிரியனோடு இளவரசி விளையாடிக் கொண்டிருந்தாள். அரசன், உனக்கு வேறொரு நல்ல பொம்மையை கொடுக்கிறேன். இந்த சந்நியாசிக்கு இந்த பொம்மை வேண்டுமாம், கொடுத்துவிடு என்றான் அவன். ராமானுஜரும் இளவரசியிடம், குழந்தாய், இது என்னுடைய பிள்ளை, பெயர் ராமப்பிரியன், தந்துவிடுமா என்றார். அந்த பெண் தரமாட்டேன் என்று பெரிதாக அழுது அடம் பிடித்தாள். சுல்தானுக்கு மகள் மீது பாசம் அதிகம். அவர் ராமானுஜரை பார்த்து, ராமானுஜரே, எப்பொழுது பார்த்தாலும் என்னுடைய பிள்ளை என்னுடைய பிள்ளை என்கிறாய். உம்முடைய பிள்ளை என்றால் கூப்பிடும், கூப்பிட்ட குரலுக்கு வந்தால் அழைத்துச் செல்லும் என்றான். ராமானுஜர், என் செல்ல பிள்ளாய் வாராய் என்றார். உடனே இட்ட சட்டையும் கட்டின சிறு சதங்கையும் இட்ட கஸ்தூரி திலகமும் மைவண்ண நறுங்குஞ்சி குழல்பின் தாழ முகத்துச் சுட்டியுடன் கட்டிலிலிருந்து குதித்தான் ராமப்பிரியன். சலங்கை சலசல என்று ஒலிக்க தளர் நடை நடந்து எல்லோரும் காணும்படி ராமானுஜர் மடியில் ஏறிக்கொண்டு, பிரிந்த தாயை பார்க்கும் பொழுது குழந்தை எப்படி கட்டிக்கொள்ளுமோ அதுபோல ராமப்பிரியன் வலது கரத்தால் ராமானுஜரின் கழுத்தை நெருக்க கட்டிக்கொண்டான். ராமானுஜரும் என் செல்ல பிள்ளையே என்று ஆறத் தழுவி உச்சி முகர்ந்தார். அன்று முதல் அந்த பெருமாள் செல்லப்பிள்ளை என்றும் எதிராஜ சம்பத்குமாரர் என்றும் அழைக்கப்பட்டார். சிலை என்று நினைத்த எல்லோரும் சிலையாக நின்றனர். ராமானுஜரின் கழுத்தை கட்டிக்கொண்டது போல பெருமாள் என் கழுத்தை கட்டிக்கொள்ளவில்லையே, என் கழுத்திற்கு அந்த பெருமை கிடைக்கவில்லையே, அதனால்தான் நான் ஊரை விட்டு போகிறேன் என்றாள் திருக்கோளூர் பெண். To watch more videos, please press the subscribe button and the bell icon.